அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைக்கும் அண்ணன் வேலுமணி அவர்கள், அண்ணன் தங்கமணி அவர்கள், அண்ணன் விஜயபாச அவர்கள், அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் சிலர், இவர்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக 25 எம்எல்ஏக்களை கூட்டி சென்று தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கார்கள்? புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வழிநடத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்காக இயக்கப்பட்ட கழகம். இப்படி ஒரு கழகத்தில் தங்கள் பதவி சுகத்துக்காக இந்த கட்சியை உடைத்து தொண்டர்களை அடமானம் வைத்து துடிக்கும் வேலுமணி அண்ணன் விஜயபாஸ்கர், இது போன்ற சுயநலவாதிகள் சட்டமன்றத்தில் தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்துவிட்டு இது என்ன காரணம் என்று கேட்டபோது எடப்பாடியார் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசினார், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கிறேன்னு சொன்னாரு, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கல. சரி, ரைட், ஓகே, நீங்க கூட்டத்துல கலந்துக்கிட்டீங்க, நீங்க வேண்டாம்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பீங்க. சரி, அதை ஐயா கைவிட்டிருப்பாருல, எடப்பாடியார் அவர்கள் அதை கைவிட்டிருப்பாரு. இதை கைவிட்ட பிறகு தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவதற்கு இந்தியாவிலேயே சூதாட்டம்னு சொல்லலாம், லாட்டரி சூதாட்டம்னு தான் சொல்லுவாங்க, அந்த வலையில் சிக்க வைக்கும் லாட்டரி குடும்பம் லீமா ரோஸ் அவர்கள் குதிரை பேரம் அவர்கள் மூலியமாக அவர்கள் எப்படி உள்ள வந்தார்கள் தெரியுமா? அண்ணன் வேலுமணி அவர்கள் தான் வேலுமணி அண்ணன் மூலியமாக சென்று அந்த தொகுதியில் நிற்பதற்கு சீட்டு வாங்கி பேரம் பேசிக்கப்பட்டது என்று சில சொல்றாங்க. அது நமக்கு முழுசா தெரியாது. வேலுமணி அண்ணனுக்கும் லீமா ரோஸ் அவர்களுக்கும் பல ஆயிரம் கோடி வரை டீல் நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்கு, முழுசா தெரியாது. இருந்தாலும் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க மக்கள்லாம். இதை கையில் எடுத்துக்கொண்டு இன்று ஆட்சியில் கிட்டத்தட்ட ஆதரவு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க முன்னே வந்துட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு தயாராயிட்டாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு தயாரான பிறகு வேலுமணி அண்ணன் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் சேர்ந்து பதவி சுகம் வேண்டும், கடந்த பதவி சுகம் நமக்கு இல்லாத இருந்தா அந்த பதவி சுகம் இல்லைன்னு அவங்களால இருக்கவே முடியாது. பழக்கப்பட்டவர்கள் பதவி சுகத்திலே இருந்து பழக்கப்பட்டவர்கள். கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது இவர்கள் பலவாரியா குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எடப்பாடியாரை கூட்டணி சேர்க்கும் போது நாங்க சொன்ன சரியானதா கூட்டணி சேர்க்கவில்லை என்கிறார்கள், பல குற்றச்சாட்டுல வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பு கடந்த காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது, முதல் புரட்சி தலைவர் தேர்தலை சந்திக்கும் பொழுது 3 முறை வெற்றி பெறுகிறார்கள். பிறகு எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு கட்சி 2ஆக உடைகிறது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து இந்த கட்சியை நிலைநிறுத்தி தேர்தலை சந்திக்கிறார்கள். அன்று ஒரு 120 to 130 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு பிறகு நடந்த 1996 படுதோல்வியை சந்தித்தது அதிமுக. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அன்று வெறும் 4 தொகுதி மட்டுமே ஜெயிச்சாங்க. 4 எம்எல்ஏ மட்டுமே சட்டமன்றத்துக்கு சென்ற வரலாறு அன்று உள்ளது. அன்று உள்ள கழக நிர்வாகிகள் அம்மா அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்களா? இல்லை. தோல்வி என்பது மக்களுடைய முடிவு. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ மாற்றத்தை நோக்கி வாக்களிக்கலாம், அல்லது
அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை, கட்சியினுடைய செயல்பாடு சரியில்லை, இன்னைக்கு வாக்களிக்கலாம். இந்த மாற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் தமிழகத்தில். அதன் பிறகு 2021 2019 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டது. தொடர்ந்து 2021 அம்மா ஆட்சி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்று மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப்பட்டது. இந்த 10 ஆண்டுகளில் நீங்க இங்கு இருக்கப்பட்ட அத்தனை மந்திரிகளும் சுகம் அனுபவித்து அந்த உச்சகட்டமான சுகத்தில் வாழ்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம். அதன் பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலாவுடைய தலைமையில் 2 கட்சி உடையுது. இதை பண்றாங்க அதை பண்றாங்க எல்லாம் பல ஊர்ல பேசிக்கிறீங்க. எடப்பாடியார் தலைமையில மறுபடியும் கட்சி ஆட்சி அமைக்கிறாரு. இன்னைக்கு சிவி சண்முகன் சொல்றாரு, அன்னைக்கு சசிகலா அம்மா தான் முதலமைச்சர் வரணும், அவங்க தான் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நைட் 9 மணிக்கு மீட்டிங் கொடுக்குறாரு. அந்த செய்தி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எனக்கு இது போன்ற நிகழ்வுகள் எனக்கு என்னைக்கு சுகம் வேணுமோ அந்த சுகம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய துரோகிகள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய துரோகிகள். தொண்டர்களே, 1.5 கோடி தொண்டர்கள் ஒற்றை தலைமை நோக்கி தான் இதுவரை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒற்றை தலைமை எடுக்கும் முடிவே இறுதியானது. எம்ஜிஆர் ஒற்றை தலைமை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஒற்றை தலைமை, எடப்பாடியார் ஒற்றை தலைமை, அவருடைய முடிவே இறுதியானது. இன்று தேர்தலிலே பல கூட்டணிகள் வைக்க வேண்டும் நீங்க சொல்லியிருக்கீங்க. புரட்சி தலைமை எடப்பாடியார் அவர்கள் அவரும் யார் யார் கூட்டணி சேர்த்தால் என்னென்ன நடக்கும் வியூகங்கள் வகுத்திருப்பார். வியூகங்கள் வகுக்காமல் கட்சி நடக்கப்பட மாட்டாது. எல்லா வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கும். யார் யாரை கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என்று ஒரு பொதுச் செயலாளர் தெரியும். அதை அறிந்துதான் தொண்டர்கள் பதவி கொடுத்துள்ளார்கள். அம்மாவுக்கும் அதே பதவி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் அந்த பதவி இருந்தது. அவங்களும் அன்னைக்கு அந்த நிலைப்பாடத்தை எடுத்தாங்க. இந்த சூழலில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தோற்று இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி முன்வைப்பீர்களா? இல்ல நாங்க அவங்களை கூட்டணி வைக்க சொன்னோம், அதனாலதான் அம்மா தோத்து போயிட்டாங்க, அம்மாவாலதான் இந்த தோல்வியாச்சு அப்படின்னு என்னைக்காவது ஒரு மீட்டிங்ல யாராவது சொல்லியிருக்கீங்களா? இதுவரை கிடையாது. ஆளுமை மிக்க இயக்கம், ஆளுமை மிக்க தலைவர் எடப்பாடியார். அதே வெற்றி தோல்வி இப்ப புதிதாக வந்த அலை தமிழகத்திலே 59 ஆண்டுகால வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு அலை, மாபெரும் அலை வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த ஸ்டாலின் அவர்களே தோற்று போன வரலாறு. அப்படி இருக்கும் நிலையில் 47 இடங்களை வென்ற எடப்பாடியார் சாதனை. இந்த சூழலில் நீங்கள் எத்தனை கூட்டணி அமைத்தாலும் உங்களுக்கு வாக்களிக்க தயாரா இல்லை. அந்த மாதிரி சூழல் தான் நடந்திருக்கு. ஒரு அலை, மாபெரும் அலை. இந்த அலையில சிக்கி சின்ன பின்னமா நீங்க அங்க போயிருக்கீங்க. அலை அடிச்சு அலை கரையில போய் நின்றுச்சு. இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துக்கிடுச்சு. அந்த அலையோட சேர்ந்துக்க போறீங்க. இது தவறு. இது தொண்டர்களை நீங்க கேட்டுக்கலாம்ல. உங்க தொகுதியில நீங்க இப்ப ரைட்டு எடப்பாடியார் சரியில்லை, எடப்பாடியார் அந்த கூட்டணி திமுக கூட்டணி போறாரு, திருமாவளவன் பண்றாரு, இந்த நியாயம்லாம் சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு வாக்களித்த உங்க தொகுதி மக்கள் இருக்காங்க. ஒன்றிய கழக செயலாளர், கிளைக்கழக செயலாளர், ஒரு கிளைக்கழக செயலாளருடைய ஒரு கிளைக்கழக செயலாளருடைய வேலை, சரியான வேலையே உங்களுடைய வெற்றி எதிர்காலம். ஒரு கிளையில் 30 ஓட்டு 40 ஓட்டுகள் பின்தங்கி வாங்கி இருந்தால் 300 பூத்து உள்ளது. ஒரு தொகுதிக்கு 330 பூத்துக்குள்ள உள்ளது. 10,000 ஓட்டுகள் 15,000 ஓட்டுகள் உங்களுக்கு குறையும். அந்த கிளைக்கழக செயலாளரை கேட்டீர்களா? ஒன்றிய செயலாளரை கேட்டீர்களா? தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என்று எடப்பாடியாரை விட்டு கூட வெற்றி விடுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. யாரையுமே நீங்க கேட்கல. உங்களுக்கு பதவி சுகம் வரப்போது, மந்திரி பதவி தர போறாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை குதிரை பேரம் நடந்திருக்குது. இந்த குதிரை பேரத்துல பல கோடி கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தகவல். இதெல்லாம் இது நான் உண்மைன்னு சொல்ல வரல, இது தகவல். இந்த மாதிரிலாம் நடந்து இதற்கெல்லாம் ஆசைப்பட்டு அடிமட்ட தொண்டனை இன்று வரை இயக்கத்திற்காக பாடுபடும்
ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எதிர்பார்க்காத இயக்கத்திற்காக போல ஒரு தொண்டனுடைய மனநிலைகளை நீங்கள் ரொம்ப சோதிக்கிறீர்கள். இது சாத்தியமில்லை. வேலுமணி அண்ணன் அவர்களை இப்போது பேட்டி கொடுக்கிறீர்கள். கழக பொதுச் செயலாளர் எங்களை அரவணைக்கணும். அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் எங்களை கூப்பிட்டு பேசணும். மறுபடியும் எதுக்கு கூப்பிட்டு பேச சொல்றீங்க? என்ன பிரச்சனை உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு? வேண்டான்ட்டீங்க, வெளியே போயிட்டீங்க. இன்னைக்கு டிபேட்ல சட்ட ரீதியா கழக பொதுச் செயலாளர் உருவாக்குற கொறடா தான் அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சட்ட ரீதியான விளைவுகள் இருக்கு. அது சபாநாயகரை பொறுத்து அது நடக்கும். இந்த மாதிரி சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும்போது நீங்க இப்ப என்ன பண்றீங்க? பதவி பறி போயிருமோ, ஏதாவது நடந்துருமோ, இந்த சூழல்ல இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசணும். நாங்கள்லாம் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிறைய விஷயங்கள் தப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் பேசி நான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இப்ப பேட்டி கொடுக்குறீங்க. இது தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மனநிலை இப்ப இல்லை. உங்களால பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. ராயபுரம் இன்னைக்கு பூட்டு போட்டு அவர் கேட்ல இன்னைக்கு நம்மளுடைய கட்சி அலுவலகங்கள் பூட்டு போட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. உங்களால் தான் இது நடந்தப்பட்டுள்ளது. சரியா சிந்திச்சு பாருங்க தொண்டர்களே. வேலுமணி அண்ணன், விஜயபாஸ்கர் அண்ணன், தங்கமணி அண்ணன், நத்தம் விஸ்வநாதன் அண்ணன், மந்திரிகளை நம்பி போயினீங்க. உங்க வாழ்க்கை சின்ன பண்ணமாயிரம். ஒன்றிய கழக நிர்வாகிகளே என்றைக்கும் ஒற்றை தலைமைதான் நிலைத்து நிற்கும். 1000 காரணங்கள் 1000 இடத்தில் வைக்கப்படலாம். அது சரியா தவறா என்று தீர்மானிக்கும் இடத்தில் ஒற்றை தலைமை எடப்பாடியார் தான். அந்த பொதுச் செயலாளர் என்ற அதிகாரம் அவருக்கு தான் உள்ளது. யார் அந்த அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அன்னைக்கு அவங்க பயன்படுத்தலாம். அவங்க சிந்திப்பாங்க. அவங்களுக்கு எல்லா தகவல் எல்லா பக்கமும் வரும். இதை சரியா இருக்குமா, இந்த கூட்டணி சரியா இருக்குமா, இருக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கெல்லாம் பொய்யான பேச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. மிக பொய்மையான பேச்சுக்கிறதெல்லாம் இவங்க சுகத்துக்காக பேசுற பேச்ச நம்பி கழக நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திண்டுக்கல், இந்த மாதிரி சில மாவட்டத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். கழகம் வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்குது. தொண்டர்கள் உங்களை வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்குது. அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் இருக்கிறது, பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. இதுல எல்லாம் வெற்றியை காண்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம். இன்னைக்கு ஐயாவுக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி இன்னைக்கு இருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையில எடப்பாடியாரை சில இடத்துல அவமதிப்பு நடந்துள்ளது. அதையெல்லாம் கூட இன்னைக்கு மீடியாக்களை பெரிய லெவல், இன்னைக்கு எடப்பாடியாருங்கிறது உலக லெவலில் போயிட்டாரு. இதெல்லாம் சிந்திச்சு எடப்பாடியார் வழியில் பயணிப்போம். எடப்பாடியாருக்கு ஆதரவு தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.